ஹாய் ஹலோ ஃபர்ஸ்ட் பேக் டு மை தமிழ் எடிச்சு நீங்கள் ப்ரியோட பார்த்துருப்பீங்க. ப்ரியோட பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது இப்போ தான் ப்ரிஃபர் போய் வந்துச்சு. ஓகே, சிங்கிள் பாயாக இருங்க, சிங்கிள் கேர்ளாக இருங்க. உங்களோட தரமான வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரியோட பார்த்துருப்பீங்க. அதே போல் எப்படி எடிட் பண்ணுறது சிம்பிள் சொல்லி கொடுத்துருவோம் உங்களோட ஃபோட்டோ வச்சு. அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் வருங்க. அப்புறம் போடக்கூடிய ஓல்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது ஃபோட்டோஸ் எப்படி செட் பண்ணி தரணும் அவ்வளோ மறக்காமல் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதே போல் பார்த்து எடிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஓகே மறக்காம கான்டெக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே போல் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தா இந்த வீடியோ எடுத்து அலைட் மோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ்லேருந்து ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ எடுத்து பார்த்தா உங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா தேவைப்படுது. ஓகேங்களா, லிங்க் முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா QR கோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபாண்ட் லிங்க் ப்ராஜெக்ட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, நீங்கள் எப்படி எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணிடணும் அந்த டேட்டு பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை பார்த்தா கரெக்ட் நோட் பண்ணிங்க. அந்த கரெக்டாக அந்த டேட் நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் எல்லாமே ஃபாண்ட் லிங்க் 3 இருக்கும் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா நான் எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டில் பார்த்தா ஒரு வீடியோ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் லிங்க்ல கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல அலைட் மோஷன் ஆப்பில். அதுக்கான வீடியோ பார்த்தா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது நான் கொடுக்குற ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். மறக்காம பண்ணிங்க. ஓகேங்களா, இம்போர்ட் பார்த்தா பண்ணிடுங்க. சரி வாங்க, ஜஸ்ட் வீடியோ உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா குரூப் 1 ஸ்டார்ட். ஓகேங்களா, 5:14. ஓகேங்களா, 5.14 பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா, குரூப் 1 சொல்லிருக்கோம். ஓகேங்களா, அந்த குரூப் 1 கீழே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் லோகோ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பட்டன் இருக்குதா, ஸ்டார் பட்டன் பார்த்தா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். இப்போ இது உங்கள் ஃபோட்டோ பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கொடுத்தா அந்த மாதிரி வந்துச்சு. வந்தோடனே பார்த்தா ஃபிட்னு கொடுக்கலாம். அந்த ஃபிட்ன்றது கொடுத்துட்டு சாரி ஃபில்ன்றதை கொடுத்து ஜஸ்ட் உங்கள் ஃபோன் வச்சு கரெக்டாக அந்த ஃபோட்டோ அடித்து பிடிச்சி இது மாதிரி பார்த்தோன்னா கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ கரெக்டாக அது மாதிரி பார்த்தா வச்சிங்க. ஓகேங்களா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அது போல் பார்த்தா அட்ஜஸ்ட் பார்த்தா பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, பண்ணிட்டீங்கன்னா பக்கம் பார்த்தா ப்ளே பார்த்தா ஆகும். ஓகேங்களா, சிம்பிளாக அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ஃபோட்டோவை கவர் பண்ணுற மாதிரி தூக்கி மாதிரி வைங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதில் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக கொஞ்சம் லென்த்தாக ஜஸ்ட் ஷார்ட்டாக மாதிரி பார்த்தா பார்த்து வைங்க. அப்போ தான் பார்த்தா நல்லா பார்த்தா தெரியும். ஓகேங்களா, சரி ஓகே வச்சு முடிச்சுட்டு இப்படி வைக்கணும். ஓகேங்களா, ஃபோட்டோவை இப்படி செட் பண்ணணும் சிம்பிளாக. ஓகேங்களா, அதே போல் ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோட்டோ மட்டும் வச்சிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணாதீங்க, நான் ஃபோட்டோ யூஸ் பண்ணாதீங்க. இதே போல் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதே போல் கலர் ஃபில் கொடுத்து கிளிக் பண்ணுறீங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் கொடுக்குறீங்க, ஃபில் பண்ண ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா, கொடுத்துருக்கேன் இதே போல் கொடுத்துருக்கேன் 1 2 3. ஓகேங்களா, 4 இமேஜ் பார்த்தா 3 இமேஜ் பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி மேலே எவ்வளோ பண்ணுவோம் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ அதில் வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிச்சோம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க 2 மினிட்ஸ் வரையும் முடிஞ்சது உங்களுடைய கேலரியில் எந்த வீடியோ சேவ் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பிரச்சனை இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.